ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், எத்தனை பேர் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் கண்ணில் பட்டுச்சா, எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் பார்க்கலாம். குளோபலாக மேக்ரோ எக்கனாமிக்ஸில் என்ன நடந்துகிட்ருக்கு, யூஎஸ் ஈரான் இஸ்ரேல் வாரில் என்ன நடந்துகிட்ருக்கு, மார்க்கெட்ஸ் இன்றைக்கி ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸ், ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி நான் உங்கள் கூட பேசணும்னு நினச்சிருந்தேன். கல்யாண் ஜுவல்லர்ஸில் வேல்யூவேஷன் வைஸ் அவங்க ஏன் அட்ராக்டிவாக மாறிக்கிட்டே வராங்கங்கிற சில ஐடியாஸ் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் பி ரேஷியோ பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணலான்னு இருந்தேன். பி ரேஷியோட டார்க் சைட்ஸை நம்ம இன்னுமே கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் முக்கியமாக நேற்றுக்கு நான் ஒரு பீட்டர் லின்ச் வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க, இல்லை ஏற்கனவே அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா அதுலேருந்து எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் ஃப்ரம் தட் இன்டர்வியூ எடுத்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி மார்னிங் போட்ட போஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ட்ரம்ப் வந்து we will declare total victory over Iran in the next 2 weeksனு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. ஸோ பீஸ் டீல் வந்தால் கூட யூஎஸ் தான் அப்பர் ஹேண்ட் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவர் தன்னோட மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. இது எந்த லெவலில் வந்து உண்மையாக மாறுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னுமே இஸ்ரேல் அண்ட் ஈரான், யூஎஸ் அண்ட் ஈரான்லாம் நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அண்ட் கூடிய விரைவில் அந்த டீலும் நடந்துடும். ஆயில் ப்ரைஸஸ் அப்படியே வில் கம் டம்பிளிங் டவுனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆயில் ப்ரைஸஸில் ஒரு மரணாடி இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இவர் எல்லாமே சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். அது நடக்கிற வரைக்கும் நம்மளால் நம்பவே முடியாது. கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ஸ்டார்ட் தான் இருக்கும் மார்க்கெட்டுங்கிற மாதிரி காட்டுச்சு. பட் மார்க்கெட்ஸ் இன்றைக்கி மார்னிங்லேருந்தே ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பை தான் கொடுத்துட்டு இருந்தது. ஏஷியன் மார்க்கெட்ஸுமே பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நேற்றுக்கு யூஎஸ் மார்க்கெட்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்திருந்தது. அந்த H1B விசா அப்ளிகேஷனுக்காக ஒரு ஃபீ வந்து ட்ரம்ப் கொண்டு வந்தார்ல, யூஎஸ் ஃபெடரல் கோர்ட் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிருச்சு. இனிமேல் நீங்கள் அப்படி சார்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஐடி கம்பெனிஸ் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் அப்படி நடக்கவே இல்லை. ஐடி கம்பெனிஸ் கண்டினியூ டு ஃபேஸ் த ஹீட். இன்றைக்கி ஒரு செல் ஆஃபை நம்ம பார்த்துருந்தோம். இப்போது நம்ம வழக்கம் போல் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் பார்த்துட்டு செக்டரில் பார்த்துட்டு இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸ் பக்கம் போகலாம். நிஃப்டி 50 இன்றைக்கி 0.5% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. நான் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 1.4% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பும் 1.3%க்கு மேலே க்ரீனில் முடிஞ்சிருக்கு. ஸோ லார்ஜ் கேப்பில் இன்னுமே பெரிய பையிங் ப்ரெஷர் நம்மளால் பார்க்க முடியல. அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தெரியுது. மார்க்கெட் ரொம்ப முன்னாடி போகிறதுக்கு தயங்குது. பட் மிட் கேப், ஸ்மால் கேப், நெக்ஸ்ட் 50 லார்ஜ் கேப் தான் கிட்டத்தட்ட. பட் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்கிற அந்த பையிங் பவர் ரொம்பவே அதிகமாக இருக்குது. செக்டாரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி ஐடி, மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஐடி கம்பெனிஸ் ரெண்டுமே வந்து இன்றைக்கி அடி வாங்கியிருக்கு. PSU பேங்க் இன்றைக்கி சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் 3.62%. அந்த என்டையர் செக்டாரே இன்றைக்கி க்ரீனில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் 1.64% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி HDFC பேங்க் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. தீமேட்டிக்காக நம்ம எப்பவுமே பார்க்குற கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பார்த்தலாம் 1.61% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. நேற்றுக்கு நைட்டு நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஆஸ்கர் $26 பர் ஷேரை தாண்டிருச்சு. நேற்றுக்கே 10% மேலே க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த ஸ்டாக் வந்து ஒரு பாயிண்டில் $2 கிட்ட விழுந்திருந்தது. $13 to $14 தான் என் கண்ணில் பட்டுச்சு. $2 அது $18-19 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் ஒரு பாயிண்ட்டில் நல்லா விழுந்துச்சு. 2025 நினைக்கிறேன். அப்போ வந்து ஆஸ்கர் ஹெல்த்து விழுந்துச்சு. நான் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்த்துட்டே இருந்தேன். யுனைடெட் ஹெல்த், சென்டீன், இது எல்லாமே எனக்கு ரொம்பவே ஒரு வேல்யூ ப்ளே மாதிரி தெரிஞ்சுது. பட் ஆஸ்கர் ஹெல்த் ஸ்டுட் அவுட். அவங்க டெக்னாலஜிக்கலி ட்ரிவனாக இருப்பாங்க. இந்த என்டையர் ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டர்லேயே ஒரு வண்டர்ஃபுல் டிஸ்ரப்டராக இருப்பாங்கங்கிற ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் எனக்கு வந்துச்சு. நான் அந்த சிஇயோட எல்லா இன்டர்வியூஸும் எடுத்து பார்த்தேன். இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தேன். இவங்க ரொம்பவே சுப்பீரியரான ஒரு பர்ஃபார்மன்ஸும் காட்டிகிட்டு இருந்தாங்க. இவங்களோட ஃப்யூச்சர் கைடன்ஸுமே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக பட்டுச்சு. ஸோ நான் ஆஸ்கர் ஹெல்த்தில் ஒரு பொசிஷன் எடுக்கலாம் டிசைட் பண்ணேன். $13 to $14 ரேஞ்சில் வாங்கினேன். அங்கேருந்து அது நல்ல ரன் அப் கொடுத்து $20 வரைக்கும் போச்சு. திரும்ப கரெக்ட் ஆகி அந்த வெல்ஸ் வாகோ வந்து ஒரு டவுன் கிரேட் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. $12 கிட்டத்தட்ட 11 சம்திங்லலாம் கூட ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நான் எப்போல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ பிலோ $13 வாங்கிட்டே இருந்தேன். ஆஸ்கர் ஹெல்த்தில் ஒரு டீசெண்டான பொசிஷனை பில்ட் பண்ணிட்டேன். என்னோட யூஎஸ் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்டட் வெயிட்டேஜில் 15% கிட்ட நான் ஆஸ்கர் ஹெல்த்தில் போட்டிருந்தேன். சிஇஓ $11 சம்திங், $11 $12 கிட்ட இருக்கும்போது $11.92 இருக்கும்போது 12 மில்லியன் வர்த் ஆஃப் ஷேர்ஸை வாங்கியிருந்தார். அதுலேருந்து ஏப்ரலில் தான் வாங்கியிருந்தார். அதுலேருந்து ஷேர் ப்ரைஸ் $25 வித்தின் அ மந்த் வந்து ரீச் ஆச்சு. இப்போ அதோட கொஞ்சம் அதிகமாகவே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆஸ்கர் ஹெல்த் மறுபடியும் எனி டைம் கீழே விழலாம். பட் நான் முக்கியமாக கற்றுக்கிட்ட லெசன் என்னென்னா, சிஇஓ ஆர் எனி அதர் இம்பார்ட்டண்ட் இன்சைடர் இந்த கம்பெனி ஷேர்ஸை விற்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம்.
அதை நம்ம என்னங்கிறத கண்டிப்பாக ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணும். பட் சிஇஓ அவங்க கம்பெனி ஷேர்ஸே வாங்கினாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் அது ஒரு பாசிட்டிவ் ரீசனாக மட்டும்தான் இருக்கும். 99% ஆஃப் த டைம் அவங்களுக்கே அந்த கம்பெனியில் அதிக கன்விக்ஷன் இருக்குது, இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸில் நம்பிக்கை இருக்குங்கிறது மட்டும்தான் அது காட்டுது. இதை நான் எக்ஸ்பீரியன்ஸில் நிஜமாலே கற்றுக்கிட்டது. ஆஸ்கரல் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. சிமிலர்லி இப்போது சோஃபையோட சிஇஓ $2 million worth ஆஃப் ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு. $17.20. ஆக்சுவலி அது $4, $6, $7, $8 எப்போல்லாம் சோஃபை அட்ராக்டிவாக இருக்கும்போது அவர் வாங்கிக்கிட்டே தான் இருக்காரு. ரீசெண்டாக ரன் அப் கொடுத்து $32 கரெக்டாக ஆனோன்னு நிறையா பேர் 27, 28லேயே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோஃபை வந்து இங்கேருந்து நிற்காமல் போயிட்டே இருக்கும், இது ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் தான் நினச்சாங்க. பட் மறுபடியும் $16 அதை பார்ப்போங்கிறதே நிறையா சோஃபை இன்வெஸ்டர்ஸ் நினச்சிருக்கவே மாட்டாங்க. பட் ஐ வாஸ் பேஷண்ட். நான் சோஃபையில் எனிவே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலே இருந்தேன். எனக்கு ஒரு நல்ல பெக் ரேஷியோவில் அவங்க ஃப்யூச்சர் கைடன்ஸுக்கு ஏற்ற ஒரு வேல்யூவேஷன் கிடைக்கும்போது நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பிலோ $17 வரும்போது சோஃபை ரொம்பவே அட்ராக்டிவாக மாற ஆரம்பிச்சது. அவங்க பெக் ரேஷியோ ரொம்பவே அட்ராக்டிவாக மாற ஆரம்பிச்சது. சர்ப்ரைசிங்லி நான் வாங்கின அந்த ஒரு டைமில் சிஇஓ ஷேர்ஸை வாங்கியிருந்தார். ஸோ அவருமே அப்போ தான் அவர் கம்பெனி அட்ராக்டிவான வேல்யூவேஷனில் இருக்குதுன்னு நினச்சாரா இல்லை ரொம்ப அண்டர் வேல்யூடாக இருக்குதுன்னு நினச்சாராங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் அவர் வாங்கினது எனக்கு நிஜமாலே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஏன்னா ஆஸ்கர் ஹெல்த்தில் நான் ஏற்கனவே அந்த ஒரு விஷயத்தை பார்த்தேன். சிமிலர்லி நியூ பேங்க் அவங்களோட மார்ஜின்ஸ் ஆல் டைம் ஹைஸில் இருக்குது. அவங்க ரெவென்யூ 50% க்ரோ ஆகுது. அவங்களோட ஃபார்வர்ட் பிஇ பார்த்திங்கன்னா 12-13 ரேஞ்சில் இருக்குது. அவங்க லாட்டின் அமெரிக்காவில், அதாவது சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஒரே காரணத்தினால தான் இவங்களோட பிஇ மல்டிபிள் இவ்வளோ லோவாக இருக்குது. இவ்வளோ க்ரோத் காட்டிகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி கண்டிப்பாக ஹையர் மல்டிபிளில் தான் ட்ரேட் ஆகணும். இவங்க பேங்க்குங்கிற ஒரு காரணத்தினாலையும் இவங்களோட ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் ஒரு காரணத்துக்காகவும் இவங்களுக்கு ஒரு ப்ரீமியமோ இல்லை இவங்களுக்கு ஒரு ஹையர் வேல்யூவேஷனோ மார்க்கெட் கொடுக்க தயங்குது. அவங்க இப்போ ஒரு பைபேக் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹை க்ரோத் வித் ஹிஸ்டாரிக்கல் ஹை மார்ஜின்ஸ், இப்போ ஒரு பைபேக்கும் கூட. ஸோ நியூ ஹோல்டிங்ஸ் ஒண்டர்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, சோஃபை ஒண்டர்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸ் இந்த 2 கம்பெனிஸ் தான். $12 நான் ஆஸ்கர் வாங்கும்போது சில போஸ்ட்லாம் பார்த்துட்ருப்பேன், எக்ஸில் சில பேர் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்ப்பேன். $2 வாங்காமல் இப்போ வந்து வாங்கிட்டு இருக்காங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, புதுசாக வரவங்கள கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஒரு கம்பெனியில் நம்ம எப்போ நுழையிறோம், என்ன வேல்யூவேஷன் நுழையுங்கிறது ஒரு பஸ் ரைட் ஜேர்னியோட நம்ம அனாலஜி வச்சு பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பஸ் ரைட் ஜேர்னி, ஒரு ஒண்டர்ஃபுல் பஸ் ரைட் ஜேர்னியும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி இன் சிங்கிள் ஸ்டாக்கையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் ஏறுறவங்களும் டெஸ்டினேஷன் எங்கே நல்ல டெஸ்டினேஷன் இருக்கோ அங்கே தான் போய் ரீச் ஆக போகிறாங்க. செகண்ட் ஸ்டாப்பில் ஏறுறவங்களும் நல்ல டெஸ்டினேஷனில் தான் போய் ரீச் ஆக போகிறாங்க. இந்த மாதிரி 10 ஸ்டாப் நடுவில் இருக்குன்னு வைங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப்போ செகண்ட் ஸ்டாப்போ இல்லை ஒரு 5வது ஸ்டாப் வரைக்குமே எப்போ ஏறினாலும் உங்களுக்கு ஒரு நல்ல டெஸ்டினேஷனில் போய் ரீச் ஆகலாம். பட் இஃப் யூ ஆர் கெட்டிங் இன் டு த லாஸ்ட் ஸ்டாப், டெஸ்டினேஷன் ரொம்ப க்ளோஸாக இருக்கும், அங்கேருந்து உங்களுக்கு மறுபடியும் பெரிய லெவலில் ஒரு கரெக்ஷன் வாய்ப்பு இருக்குது, திரும்ப ரிட்டர்ன் ஜேர்னி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த ஜேர்னி லீனியராக கண்டினியூஸாக போக போகிறதில்ல. ஃபஸ்ட் ஸ்டாப்லேருந்து செகண்ட் ஸ்டாப் போய்ட்டு தேர்ட் ஸ்டாப் போய்ட்டு திரும்ப செகண்ட் ஸ்டாப் வந்துட்டு போகலாம், திரும்ப ஃபஸ்ட் ஸ்டாப்புக்கே வந்துட்டு போகலாம், திரும்ப 5th ஸ்டாப் 6th ஸ்டாப்னு போயிட்டு செகண்ட் தேர்ட் ஸ்டாப்புக்கு வந்துட்டு போகலாம். ஸோ இந்த ஜேர்னியே வந்து இப்படி போயிட்டு கடைசியில் தான் நம்ம போய் டெஸ்டினேஷனை ரீச் ஆக முடியும். இந்த ஜேர்னியில் நடக்கிற வாலட்டைலிட்டி, ஷேர் ப்ரைஸில் நடக்கிற அந்த வாலட்டைலிட்டி தான் நம்மளோட சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டை டெஸ்ட் பண்ணும். ஸோ இந்த பஸ் ஜேர்னியில் நம்ம கடைசியில் அந்த எண்ட் டெஸ்டினேஷன் வரைக்கும் போகணும்னா நம்ம அந்த டெஸ்டினேஷனை மட்டும்தான் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த டெஸ்டினேஷனை நோக்கி நம்ம போயிட்டே இருக்குமாங்கிறத மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். திரும்ப கொஞ்சம் தூரம் டீடூர் ரைட்டு வருமோ இல்லைனா வந்து திரும்ப கொஞ்சம் பின்னோக்கி வருமோ இல்லையோ, நம்மளோட மூவிங் டைரக்ஷன் ஒரே இடத்துல இருக்காங்க, அது மட்டும் கண்டிப்பாக நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி இந்த கம்பெனி பர்ஃபார்மன்ஸை மட்டும் தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஷேர் ப்ரைஸை பார்த்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கவே முடியாது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், $2 வாங்கியிருந்தால் ஆப்வியஸ்லி 10x ரிட்டர்ன் வந்திருக்கும். அதுக்குன்னு நான் $12 வாங்கின ஒரு டிசிஷன் தவறான டிசிஷனாக மாறிடுமா? கண்டிப்பாக கிடையாது. நான் ஒரு 3வது ஸ்டாப்பில் இல்லை 4வது ஸ்டாப்பில் ஏறின ஒரு ஆளாகவே இருக்கட்டுமே, பட் அங்கேருந்து டெஸ்டினேஷன் இன்னுமே ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது ஆப்வியஸ்லி ஐ நீட் டு கெட் இன் டு த கம்பெனி பிகாஸ் ஐ ஃபைண்ட் இட் அட்ராக்டிவ். அதுக்குன்னு நான் $2 வாங்க மிஸ் பண்ணிட்டேன், இப்போ வாங்கக்கூடாதுங்கிற அவசியமே கிடையாது. அந்த மாதிரி சோஃபையை ஒரு $5 மிஸ் பண்ணிட்டோம், $7 மிஸ் பண்ணிவிட்டு இப்போ $16 எப்படி வாங்குதுன்னு யோசிக்கவே கூடாது. இப்போ இருக்கிற அந்த ஸ்டாப்லேருந்து டெஸ்டினேஷன் இன்னும் ரொம்ப தூரத்துக்கு இருந்ததுன்னா, இன்னும் ஒரு லாங்கர் ரன்வே இருக்குது, நிறையா க்ரோ ஆகிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குன்னா வி ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் இட். இதை பற்றி நான் நேற்றுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன், அப்படியே நான் உங்ககிட்ட அதை பற்றி பேசலாம், டிஸ்கஸ் பண்ணேன். ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் யூஸ்ஃபுல். இதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸும் நான் பார்த்துருந்தேன். வசந்த் பப்ளுங்கிறவர் இப்போ தான் நம்ம இந்தியாவிலேருந்தே ஆஸ்கரை வாங்கிட்டோங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஃபன்னியாக தான் இருந்தது. டேனியல் பிரசாந்த் ஜஸ்ட் ஸ்டார்டட் பாட் ஃபியூ நெபியஸ் ஆஸ்கர் நியூ சோஃபை அண்ட் என்விடியாங்கிறத சொல்லியிருந்தார்.
நியூவும் சோஃபையும் அட்ராக்டிவான வேல்யூஷனில் இருக்கிறனால எனக்கு அதை பற்றி பெரிய கவலைகள் இல்லை. என்விடியாவும் நான் லாங் டேர்ம் புல்லிஷாக தான் இருக்கேன். அது ரொம்ப வாலட்டைலாக இருக்காதுங்கிறத நான் நம்புகிறேன். ஆஸ்கர் ஹெல்த்துக்கு ஒரு லாங்கர் ரன்வே இருக்குது. பட் ஸ்டில் ஐ டோன்ட் திங்க் ஐ வில் என்டர் அட் திஸ் வேல்யூவேஷன். நெபியஸ் அந்த அதரான் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. எதனால உங்களுக்கு நெபியஸ் பிடிச்சிருக்கு இந்த கரண்ட் வேல்யூஷன் கேட்டேன். அவர் நான் ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணி முன்னாடி வாங்க முடியல, ஏன்னா ஃபண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, நான் உடனே வாங்கிட்டேங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அவருக்கு இந்த கம்பெனி பற்றி என்ன பிடிக்கும்னு கேட்டால் அவர் இன்னுமே ரிப்ளை பண்ணல. ஸோ டேனியல் பிரசாந்த் கிட்ட நான் நிஜமாலே கேட்குறேன், உங்களுக்கு எதனால இந்த கம்பெனி பிடிச்சிருக்கு, எதனால இன்வெஸ்ட் பண்ணிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன். அது நிஜமாலே உங்களுக்குமே ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நம்பி தான் நான் வந்து கேட்குறேன். ஸோ ப்ளீஸ் இஃப் யூஆர் வாட்சிங் த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எதனால நெபியஸில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த வேல்யூவேஷனில் இன்வெஸ்ட் பண்ணிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு நோ. வி சந்த் M23ங்கிறவர் நியூ சோஃபை அண்ட் ஹிம்ஸ் ஆர் குட் வேல்யூவேஷன் அண்ட் கிரேட் பிஸ்னஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஐ அக்ரி. ஹிம்ஸில் எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருக்குது, பட் அவங்களுமே லாங் டேர்மில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்புறம் சக்தி லண்டங்க தேங்க்ஸ் ப்ரோ ஃபார் ஆஸ்கர் 2x நெக்ஸ்ட் டார்கெட் ப்ரைஸ்னு கேட்டிருக்காரு. டார்கெட் ப்ரைஸ் எனக்கு பர்சனலாக தெரியாது. இது எங்கே போகும், திரும்ப கீழே விழுமா மேலே போகுமா எதுவுமே எனக்கு தெரியாது. லாங் டேர்மில் உங்கள் பிஸ்னஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிற வரைக்கும், சிஇஓ நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிற வரைக்கும், ஃப்யூச்சர் கைடன்ஸை அவங்க கரெக்டாக மீட் பண்ணிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நான் ஷேர் ப்ரைஸை பார்க்கவே போகிறதில்ல. அது கீழே விழுந்தால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா ஐ வில் பை. மேலே போயிட்டே இருக்குன்னா நான் பாட்டு என்னோட ரிட்டர்ன்ஸ் என்ஜாய் பண்ண போகிறேன். இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஷீனி 44 வேர்ல்டுங்கிறவர் சோஃபையை ஹோல்ட் பண்ண போகிறேன். சோஃபையை நான் 2 மந்த்ஸாகவே வாங்கிட்டு இருக்கேன். அவங்க க்ரோத் பொட்டன்ஷியல் பிஸ்னஸ் மாடல் பிடிச்சிருக்குங்கிறத சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கும் ஆல் தி பெஸ்ட். நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா நானும் நல்லா தான் பண்ண போகிறேன், ஏன்னா என்கிட்டயும் சோஃபை இருக்குது. ஸோ சோஃபை அண்ட் நியூ ஹோல்டிங்ஸ் அதை 2 ஸ்டாக்ஸ் ஐ எம் ஃபோக்கஸிங் இந்த US ஸ்டாக் மார்க்கெட். அதை பற்றி நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த கம்பெனியை ஸ்டடி பண்ணிவிட்டு மட்டும்தான் ஒரு ஸ்டேக் எடுக்கணும். அதனால தான் நான் அந்த இன்னொருத்தரோட கமெண்ட்டையும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஐ ஹோப் யூ ஹவ் டன் யுவர் ரீசர்ச். அதனால தான் நீங்கள் எதுக்காக வாங்கியிருந்தீங்க, உங்களுக்கு இந்த கம்பெனி பற்றி என்ன பிடிச்சிருக்குங்கிற கேள்விகள்லாம் நான் கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ, நீங்கள் வந்து நிஜமாலே ரீசர்ச் பண்ணி ஒரு தீசஸை டெவலப் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லைனா யாராவது ஆன்லைனில் சொல்கிறாங்க, ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் சொல்கிறாங்கங்கிற காரணத்தால் வாங்குறீங்களா அப்படிங்கிற ஒரு பதில் எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கேட்குறேன். அந்த பதில் எனக்கு தெரியறத விட உங்களுக்கு தெரியறது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் திங்க் அபவுட் இட். நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்களோ இல்லையோ அதை பற்றி யோசிச்சுட்டு மறுபடியும் உங்களோட டிசிஷன்ஸை ரீகன்சிடர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ PE ரேஷியோ பற்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஸ்கை கோல்டு அண்ட் டைமண்ட்ஸை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். PE இதை வச்சு நான் ஆல்ரெடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன், பட் இன்னும் கிளியராக நான் சொல்லணுங்கிறதுக்காக இந்த வீடியோவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். ஹை PE கொடுத்து ஒரு கம்பெனியை வாங்குறது, அது எவ்வளோ தான் வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருந்தாலும் ஹை PE கொடுத்து ஒரு கம்பெனியில் வாங்குறது எவ்வளோ ரிஸ்க்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 86 PEயில் இந்த கம்பெனி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க EPS ₹3.99 இருந்தது. கிட்டத்தட்ட ₹4 வச்சுப்போம். அதே டைமில் அவங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹400 கிட்ட இருந்ததா. ஸ்கை கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் 80 PEயில் ட்ரேட் ஆகும்போது இவங்க க்ரோத் ரேட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கு. மறுபடியும் நம்ம PE ரேஷியோ சார்ட் எடுத்து பார்த்தோன்னா அவங்களோட EPS வந்து ₹3.99, அதாவது ₹4லேருந்து ₹6 இருக்குது அடுத்த குவார்ட்டர்லேயே. அங்கேருந்து மறுபடியும் ₹7.81. இந்த மாதிரி அவங்க EPS 40-50% வளர்ந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. இருந்தாலும் 40-50% EPS க்ரோ பண்ணுற கம்பெனி 80 PE ஃபேர் தானே நீங்கள் கேட்கலாம். பட் ஃபேராக இருந்தாலும் 2 பெக் ரேஷியோ ஆர் பிலோவாக இருந்தாலும் ஹை PEயில் ஒரு டேஞ்சர் இருக்குது. அதுக்கு பேர் தான் PE டீரேட்டிங். மார்க்கெட் 80 PE ஃபார் அ 40% க்ரோயிங் கம்பெனி கொடுக்க தயாராக இருந்திருக்கு. ஆனால் ஒரு பாயிண்ட் மேலே இவங்க க்ரோத் அதே லெவலில் இருந்துமே PE ரேஷியோவில் ஒரு டீரேட்டிங் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் PE ரேஷியோ டீரேட்டிங் பண்ணும்போது அந்த கம்பெனி எவ்வளோ வளர்ந்துக்கிட்டே இருந்தாலும் ஷேர் ப்ரைஸில் ஒரு அப்ரிஷியேஷனே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ₹440 ₹400 ரேஞ்ச்லேருந்து இப்போ தான் அது வந்து ₹500 தாண்டி இருக்குது. ₹400 ₹300 அது கன்சாலிடேட் ஆகிருக்கு. பிகாஸ் PE ரேஷியோ வாஸ் டீரேட்டிங். ஸோ ஹை PE கொடுக்கும்போது ஏர்னிங்ஸ் க்ரோத் இருந்தாலுமே ஷேர் ப்ரைஸ் அதே இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இஃப் PE இஸ் டிக்ளைனிங். இதே நீங்கள் 20-30 PEயில் ஒரு 15% 20% க்ரோ ஆகிற கம்பெனி வாங்கினீங்கன்னா PE டீரேட்டிங்னால ஷேர் ப்ரைஸ் பெரிய லெவலில் பாதிப்படையாது. ஒரு PE 10 PE 8 PE 5 PEன்னு குறைஞ்சிக்கிட்டே வரதுக்கான பாசிபிலிட்டி ஃபார் 15% க்ரோயிங் கம்பெனி ரொம்ப ரேர். ஆனால் 40% க்ரோ ஆகிற ஒரு கம்பெனி 80 PEயில் இருக்கும்போது PE அங்கேயே 40-30 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், அதிக PE கொடுத்து வாங்குறது ஈவன் இஃப் இட்ஸ் ட்ரெயிலிங் PE இட் இஸ் வெரி ரிஸ்கி. ஃபார்வர்ட் PE பார்த்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, இவங்க 80 PEயில் ட்ரேட் ஆனாங்களும் அடுத்த இயர் அதாவது FY27 FY28 PE ரேஷியோ 15-16 தான் இருக்குது, இவங்க க்ரோத் ரேட்ஸ் அவ்வளோ ஃபினாமினலாக இருக்குன்னா ஆப்வியஸ்லி யூ கேன் திங்க் அபவுட் இட். ஏன்னா அவங்களோட EPS டிஸ்கவுண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் அதை 20 PEயில் வாங்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ₹100 ஒரு ஷேர் ப்ரைஸ் இருக்குது, அவங்களோட ஏர்னிங்ஸ் ₹20 இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ PE ரேஷியோ 5. அடுத்த வருஷம் அவங்களால 50 வந்து ஏர்னிங்ஸாக ஜெனரேட் பண்ண முடிஞ்சதுன்னா
FY28 ஃபார்வர்ட் பி நீங்கள் 2 தான். பிகாஸ் ₹100 ஷேர் ப்ரைஸ் 50 இபிஎஸ் அவங்க அடுத்த வருஷம் ஆக்க போகிறாங்க. அப்போ அடுத்த வருஷத்தோட பி 2 ஃபார்வர்ட் பின்னு அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போவுமே ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக இட் பிகம்ஸ் வெரி வெரி ரீசனபிள். பட் இட் இஸ் அ ஹைலி வாலடைல் கம்பெனி, அதை நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் நான் ஸ்கை கோல்டை பற்றி பேச வரல, பி ரேஷோவை பீக்கில் வாங்குறது, பி ரேஷோ ரொம்ப அதிகமாக இருக்கும்போது வாங்குறதோட டேஞ்சர்ஸ் பற்றி பேசணும்னு நினச்சிருந்தேன். இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு வரலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் 26Pயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மேனேஜ்மெண்ட் சேம் ஸ்டோர் சேல்ஸ் க்ரோத் பற்றி சில கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, மார்ஜின்ஸ் பற்றி சில கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ரஃப்லி 15% டபுள் டிஜிட் ரெவன்யூ க்ரோத் அவங்களுக்கு இருக்கும், 15%ஓட கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி அவங்க கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 to 16% இவங்களோட ரெவன்யூ க்ரோ ஆகுதுன்னு வச்சுப்போம். இவங்களோட ப்ரைஸ் டு சேல்ஸ் வரும், சேல்ஸ் தான் ரெவன்யூ, மார்க்கெட் கேப் டு சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கரண்ட்டாக 1 டைமில் இருக்குது. அதாவது இவங்க FY26 பண்ண டோட்டல் சேல்ஸ் 35,000 கோடி. இவங்களோட மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட அதே 36,000 கோடி. ஸோ 1 டைம் சேல்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இவங்க 15% சேல்ஸை வளர்த்துக்கிட்டே வராங்கன்னு வைப்போம். அப்போ இவங்க 1 டைம் சேல்ஸ்லேயே இருந்தாங்கன்னா கூட இவங்களோட மார்க்கெட் கேப் 15% வளர்ந்துக்கிட்டே வரணும். கரெக்டாக, ஃபேர் என்னஃபா? இப்போ இவங்களோட 1 டைம்ஸ் ப்ரைஸ் டு சேல்ஸ், அதாவது மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆச்சுன்னு வைங்க. ஒரு நல்ல புல் மார்க்கெட்டில் இவங்க போன மாதிரி 4 மடங்கு கூட வேணும். 2 டைம்ஸ் மார்க்கெட் கேப் டு சேல்ஸ்க்கு இவங்க ரீரேட் ஆகப்பட்டாங்கன்னா இந்த 15% க்ரோத் அண்ட் ரிவர்ஷன் டு த மீன் ஒரு 2 டைம்ஸ் மார்க்கெட் கேப் டு சேல்ஸுக்கு இவங்க வரும்போது ஆல்ஃபா பயங்கர அதிகமாக இருக்கும். இவங்களோட ஹிஸ்டாரிக்கல் மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் இந்த லாஸ்ட் 5 years 1.4. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் பை மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் ரிவர்ஷன் 40% அப்சைட் இருக்குது. ஹிஸ்டாரிக்கலாக லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸில் அவங்க 1.3 டைம்ஸ் மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் ரேஷியோவில் ஆவரேஜாக ட்ரேட் ஆயிருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த க்ரோத் ஃபேஸில் 2 டைம்ஸ்க்கு மேலே தான் இருந்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம கன்சிடரேட்டிவ் 1.3 வச்சா கூட 30% அப்சைட் ஃப்ரம் கரண்ட் மார்க்கெட் கேப்புங்கிறத நம்ம க்ளீனாகவே புரிஞ்சுக்கலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிஜமாலே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. பி ரேஷியோவும் ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்டோட பார்க்கும்போது ஓரளவுக்கு சீப்பாக தான் இருக்குது. இவங்க 16% க்ரோ ஆகிறாங்க. இவங்க இபிஎஸ் ஒரு 15% க்ரோ ஆனால் கூட 30 PE கீழே கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். த சீப்பர் இட் கெட்ஸ் த மோர் அட்ராக்டிவ் இட் கெட்ஸ். ஆப்வியஸாக நம்ம எல்லோரும் விற்கும் போது தான் வாங்கணும். கல்யாண் ஜுவல்லர்ஸை இப்போ எல்லோரும் விற்கிற ஒரு ஃபேஸில் இருக்காங்க. மேபி நிறைய பேர் 60-70 ரூபாயிலே என்ட்ரு ஆகிருக்கலாம். அவங்களுக்கு 600 ரூபாயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்டே வருவாங்க. நிறைய பேர் பேஷன்ஸை லூஸ் பண்ணி மறுபடியும் 600 ரூபாய் போகாதுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் விற்றுட்டு வரலாம். இவங்க எல்லாருமே விற்கிற டைமில் நம்ம என்ட்ரு ஆகணும்னா அடுத்த க்ரோத் ஃபேஸில் நம்ம நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். அது கல்யாண் ஜுவல்லர்ஸில் நடக்குங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். என் போர்ட்ஃபோலியோவில் இது இல்லை, பட் ஐம் ஸ்டில் டாக்கிங் அபவுட் த கம்பெனி. இப்போ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி பற்றி மேலோட்டமாக பார்த்துடலாம். 238 rupeesல இன்றைக்கி முடிஞ்சிருக்கு, 238.35. இவங்க கிட்டத்தட்ட அவங்களோட ரைட்ஸ் இஷ்யூ ப்ரைஸ் கிட்ட தான் இருந்தாங்க. நான் அதை ஆக்சுவலி 230 rupees கீழே விழுந்ததுன்னா மறுபடியும் கொஞ்சமாக வாங்கலாம் டிசைட் பண்ணியிருந்தேன். நான் அதை வந்து 180-190 நிறைய வாங்கியிருந்தேன். பட் ரொம்ப நாள் ஆச்சு ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி பற்றி பேசி, அதனால் மேலோட்டமாக டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தேன். யூ கேன் கிளியர்லி சி அண்ட் அப் ட்ரெண்ட் இன் மெனி ஆஃப் தி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ். ஈக்விட்டாஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸில் அவங்க ஒரு நல்ல ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பட் பிலோ 230 rupees நம்மளுக்கு ஒரு குஷன் இருக்குது. ரைட்ஸ் இஷ்யூவில் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, ஃபண்ட்ஸ் நிறையா ரைஸ் பண்ணியிருக்காங்க. 230 rupees மைட் ஆக்ட் அஸ் அ குஷன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதோட சீப்பராக விழுந்துச்சுன்னா இட் மைட் பி அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளோதான். புதுசாக வேறு எதுவும் ஷேர் பண்ணுற அளவுக்கு இந்த கம்பெனியில் எந்த நியூஸும் வரல. HDFC பேங்கோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி ஃப்ளாட்டாக இருந்தது, கொஞ்சமாக விழுந்துச்சு. பேங்க் நிஃப்டியே நல்லா ரேலி ஆகிட்டு இருக்கும்போது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது HDFC பேங்க் அப்படியே பார்க்குறதுக்கு ஆப்வியஸ்லி நான் ஒரு ஷேர் ஹோல்டராக சோகமாக தான் இருக்கும். HDFC பேங்க்கில் சில இம்பார்ட்டண்டான இஷ்யூஸ் வந்து அட்ரஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சேர்மனோட அப்ரப்ட் எக்ஸிட்க்கு அப்புறம் சில லீகல் ரிவ்யூஸ் இன்னுமே கோத்ரூ ஆகிட்டுருக்கு, இன்னுமே போயிட்டுருக்கு. அதுலேருந்து வர ரிப்போர்ட்டுக்காக மார்க்கெட் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. HDFC பேங்க் ரைசஸ் MCLR ரேட்ஸ் அப் டு 10 basis points. ஸோ லெண்டிங் ரேட்ஸ் அதிகமாகிருக்காங்க. இதில் பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ HDFC பேங்க்கோட CEO மறுபடியும் ரீஅப்பாயிண்ட் செய்யப்படுவாராங்கிற ஒரு கேள்வி போயிட்டுருக்கு. இது எல்லாத்துக்குமே ரெசல்யூஷன் கிடச்சதுக்கப்புறம் தான் HDFC பேங்க்கில் நம்மளால் ஒரு மூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். ஹோப்ஃபுல்லி ஆன் டு த அப்சைட். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அட்ராக்டிவ் வேல்யூவேஷனுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் இந்த லீகல் ரிவ்யூ, இந்த சில அன்சர்டனிட்டிஸ்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்மளால் ஒரு டிசைசிவான மூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற இன்னொரு பேங்க் பற்றி நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிருந்தேன். கர்நாடகா பேங்க் இன்றைக்கி 5% மேலே க்ரீனில் முடிஞ்சிருந்தது. கர்நாடகா பேங்க் இஸ் சீப், அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. புக் வேல்யூட கம்மியாக ட்ரேட் ஆகிறாங்க, கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அதிகமாக இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம். அது மட்டும் ஒரு நல்ல ரீசன் கிடையாது. நான் வந்து அது ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். 0.5 times to 0.6 timesக்கு நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது, 0.6 or பிலோ ட்ரேட் ஆகும்போது தான் கர்நாடகா பேங்க்கில் எனக்கு ஒரு அட்ராக்டிவான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்கிறது.
நிறைய பேர் 35 ரூபாயில் ஏன் வாங்கலை, 70 ரூபாயில் ஏன் வாங்கலை, 160 ரூபாய் 200 ரூபாயில் எதுக்கு வாங்கணுங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம். ஷேர் ப்ரைஸோட மூவ்மெண்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க் இந்த லாஸ்ட் 5 years ரஃப்லி அரௌண்ட் 60 rupeesலேருந்து இப்போ 300 ரூபாய் கிட்ட வரப்போகுது. 270 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஒரு லாங் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு, இங்கே ஒரு லாங் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ஒரு நல்ல அப் மூவ் பார்த்துருந்தோம். அது கோவிடில் விழுந்தனால. ஃபார் எக்ஸாம்பிள் 10 years சார் எடுத்து பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு முன்னாடியே அவங்க அதே 150 160 rupeesலாம் இருந்திருக்காங்க. சிக்னிஃபிகண்டாக விழுந்து ஆல்மோஸ்ட் 35 ரூபா இருக்கலாம். 35 ரூபா 22 May 2020. கர்நாடகா பேங்கை 160 rupeesல வாங்கும்போது நான் ஷேர் ப்ரைஸை பார்த்துருந்தேன்னு வைங்க, ஃபஸ்ட்டு ஸ்டாப்பை மிஸ் பண்ணிட்டுமே 35 ரூபாயில், 70 ரூபாயில் செகண்ட் ஸ்டாப்பை மிஸ் பண்ணிட்டுமே, 100 ரூபாயில் தேர்ட் ஸ்டாப்பை மிஸ் பண்ணிட்டுமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா நான் அந்த 160 rupeesல வாங்கியிருக்கவே மாட்டேன். அங்கேருந்து இப்போ ஒரு 40% ரிட்டர்ன் என்ன ஸ்பேன் ஆஃப் 1 year என்னால் பார்த்துருக்கவே முடியாது. மேலும் அதிகமான ரிட்டர்ன்ஸ் இந்த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் கிடைக்குங்க தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். அன்டில் தென் என்னோட காஸ்ட் பேஸஸ்க்கு ஒரு 3% டிவிடெண்ட் இல்லும் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போகிறேன். ஸோ கர்நாடகா பேங்க்கில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் தான் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ஸ்டாக்லேயுமே நம்ம முதல் ஸ்டாப்லேயே அந்த பஸ்க்குள்ளே ஏறணுங்கிற அவசியமே இல்லை. டெஸ்டினேஷன் ரொம்ப தொலைவில் இருக்கும்போது, தூரத்தில் இருக்கும்போது நம்ம எந்த ஸ்டாப்பில் வேணால் ஏறிக்கலாம். கரெக்டான டெஸ்டினேஷன் வரும்போது இறங்கிட்டோம்னாலே நம்மளால் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். 20 ரூபாயில் இருக்கிற ஸ்டாக் 200 ரூபாய்க்கு போனதுக்கப்புறம் அது 20 ரூபாயில் இருந்த வேல்யூவேஷனோட சீப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையாவே இருக்குது. ஸோ see the business growth, see the valuation, invest based on that. வேல்யூவேஷன் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் growth எப்படி இருக்குது, இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளால் அந்த பிஸ்னஸ் க்ரோ ஆகும்போது ஷேர் ப்ரைஸும் கூட சேர்ந்து க்ரோ ஆகுமாங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு பார்வையோட இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கோங்க. கண்டிப்பாக யூ வில் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர். ஷேர் ப்ரைஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அன்லெஸ் யூ ஆர் அ ட்ரேடர், இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் 300 ரூபாயில் வாங்கிட்டேன், இப்போ 250 ரூபா வந்துருச்சு, டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணலாமா பண்ண வேண்டாமா, 350 ரூபா போயிருச்சு, அப்வர்ட் ஆவரேஜ் பண்ணலாமா பண்ண வேண்டாமாங்கிற டவுட்ஸ் எல்லாம் விட்டுறாங்க. வேல்யூவேஷன் வைஸ் அட்ராக்டிவாக இருக்கா இல்லையாங்க அதை மட்டும் யோசிங்க. கண்டிப்பாக யூ வில் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டது. ஐ ஹோப் திஸ் லெசன் வாஸ் வேல்யூபிள் டு யூ. நிஜமாலே உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போது பீட்டர் லின்ஸ்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட சில இம்பார்ட்டண்டான லெசன்ஸ். ஆப்வியஸாக நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, சும்மா அப்பப்போ எனக்கு தோன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பட் இந்த மாதிரியான ஒரு லெஜெண்டரி இன்வெஸ்டர்கிட்டேருந்து நம்ம சில விஷயங்கள் கற்றுக்கும் போது நம்மளோட மைண்டில் அது ஸ்ட்ராங்காகவே இம்ப்ரிண்ட் ஆயிரும். பீட்டர் லின்ஸோட சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் ஃப்ரம் தட் இன்டர்வியூ நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிடுறேன், மேலோட்டமாக டிஸ்கஸ் பண்ணிடுறேன். இதுவே நம்மளோட தெரப்பி செஷனோட ஒரு பார்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ பீட்டர் லின்ஸ் அந்த வீடியோவில் முக்கியமாக ஸ்டார்ட் பண்ணுறது நோ வாட் யூ வாண்ட். நம்மளுக்கு எது தெரியுமோ அதை மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அது கரெக்டான வேல்யூவேஷனில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இது பேசிக்கான ஒரு லெசன். டேட்டா சென்டர் தான் நெக்ஸ்ட் தீம், அடுத்த பூம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அது என்னன்னே தெரியாமல் நம்ம அதுக்குள்ளே போய் பூடுறதோ, இல்லைனா நம்மளுக்கு தெரியாத ஒரு செக்டாருக்குள்ளே போய் நுழைஞ்சி இங்கே தான் மார்க்கெட்டில் நல்ல மூவ்மெண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதோ நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுக்கவே கொடுக்காது. மேபி ஒரு சின்ன ரிட்டர்ன் கொடுக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் அதை பார்த்தோன்னே டக்குன்னு வித்துட்டு ஓடிடணும் தான் நம்மளுக்கு தோணும். வி வாண்ட் பி ஏபிள் டு ட்ராவல் அலாங் வித் த கம்பெனி. அதை நம்ம கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நோ வாட் யூ வாண்ட். ரெண்டாவது, இட்ஸ் ஃபியூட்டைல் டு ப்ரெடிக்ட் த எக்கானமி அண்ட் ஸ்டாக் மார்க்கெட். இதை நம்ம ஆடி பல வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இஃப் யூ ஸ்பெண்ட் 1 hour ரீடிங் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் யூ வேஸ்டட் 50 minutes ஆஃப் இட்னு பீட்டர் லின்ஸ் சொல்லியிருப்பார். 1 மணி நேரம் நீங்கள் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் என்ன நடக்குது, குளோபலாக என்ன நடக்குதுன்னு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதில் 50 நிமிஷம் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸை ஸ்டடி பண்ணுங்கள், பர்ஃபார்மன்ஸை ஸ்டடி பண்ணுங்கன்னு அவர் அடிக்கடி ரீஇட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பார். யூ காட் plenty ஆஃப் டைம் டு மேக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதுதான் ரொம்பவே முக்கியம். ஃபோமோவில் சம்டைம்ஸ் அதிகமாக நம்ம வாங்குவோம். ஒரு கம்பெனி வாங்கும், 2% விழுந்தோன்னா திரும்ப அதிகமாக வாங்கும். அங்கேருந்து இன்னும் 2% விழுந்தோன்னா அதிகமாக வாங்கி அங்கேருந்து அதுக்கப்புறம் வர எந்த டவுன்ஃபாலையும் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, பணமும் இருக்காது. ஸோ நம்ம ரொம்ப ரஷ்ஷன் பண்ணி ஒரு கம்பெனிலாம் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. இதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நெபிஎஸ்ல நான் அக்ரெசிவாக பர்ச்சேஸ் பண்ண காரணம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நான் நம்பினேன். அது கரெக்டாகவும் ப்ளே அவுட் ஆச்சு. பட் நோ ஒன் கேன் சே நெபிஎஸ் அங்கே $40-50 கூட விழுந்திருக்கலாம். ஐ குடன்ட் ஹவ் ப்ரெடிக்டட் இட். பட் எனக்கு என்னமோ அந்த டைமில் அக்ரெசிவாக இருந்தால் கரெக்டுன்னு தோணுச்சு. ஐ வாஸ் லக்கின்னு தான் நான் சொல்லணும். பட் பெரும்பான்மையான டைம் மார்க்கெட் வில் கிவ் plenty ஆஃப் டைம் டு மேக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதுக்கு ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணதே ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். 250, 260, 270 rupeesல ஆரம்பித்து 190 ரூபாய் வரைக்கும் விழுந்துச்சு. நான் டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணும்போது ஒரு வாட்டி கீழே வரும்போது அதிகமான பணத்தை உள்ளே போட்டேன். திரும்ப 220 ரூபா வர வரைக்கும் நான் மேலே வரும்போது வாங்கிட்டு தான் இருந்தேன். அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆவரேஜ் ரஃப்லி அரௌண்ட் 220, 230 rupeesக்கு கம்மி பண்ணிட்டேன். இப்போ அது மறுபடியும் நான் முதல்ல வாங்கின விலைக்கே இருக்குது. நான் முதலே 250 ரூபா 260 இந்த கம்பெனி ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு மொத்த பணத்தை உள்ளே போட்டிருந்தேன்னா கீழே விழும்போது வாங்குறதுக்கு எனக்கு பைசாவும் இருந்திருக்காது. நான் அந்த டைம்லாம் வேடிக்கை பார்த்துட்டு லாஸோடையே உட்காந்துருக்கணும். ஐ குடன்ட் ஹவ் பார்ட்டிசிபேட்டட் இன் எனி ஆஃப் திஸ். அண்ட் ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்கில் இப்போ ஒரு டீசெண்டான ரிட்டர்னும் நான் பார்த்துருக்கேன். ஐ எம் கோயிங் டு ஹோல்ட் ஆன் டு த கம்பெனி. பட் மார்க்கெட் உங்களுக்கு நிறையா டைம் கொடுக்குங்கிறது தான் இதுக்கான முக்கியமான லெசன்.
அடுத்து அவாய்ட் த 10 மோஸ்ட் டேஞ்சரஸ் திங்ஸ் பீப்புள் சே அபவுட் ஸ்டாக்ஸ். இது ஒரு ஃபன்னியான நோட்டில் தான் ஷேர் பண்ணியிருப்பார். இந்த ஸ்டாக் மேலே போகுது, இந்த ஸ்டாக் எனி டைம் கீழே விழுந்துடும் பார்த்து, இந்த மாதிரி அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பற்றி எதுவுமே சொல்லாமல் அந்த ஸ்டாக்கை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க பாருங்கள். அவங்கள கண்டுக்காதீங்க. டோன்ட் வரி அபவுட் ஸ்டாக்ஸ் யூ டென்ட் பை. இதான் ஃபோமோன்னு சொல்லுவாங்க. நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஸ்டாக் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஸ்டாக் 100% ஏறி இருக்கும், மைக்ரான் வந்து 10 மடங்கு ஏறி இருக்கும். மைக்ரானை நம்ம ஏன் வாங்கலன்ட்டு வருத்தப்படுறோம் பாருங்கள். அது 10 மடங்கு ஏறுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மைக்ரான் ஒரு கம்பெனியே தெரிஞ்சிருக்காது. ஆனால் நீங்கள் மைக்ரான் ஏறிடுச்சுன்னு உங்கள் வயிற்றுக்குள்ளே ஏதோ பண்ணணும், ஐயோ மிஸ் பண்ணிட்டுமேன்னு அதெல்லாம் தோணும். அதெல்லாம் உலக முட்டாள்தனம். ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் வரியிங் அபவுட் ஸ்டாக்ஸ் யூ டென்ட் பை. சில பேர்லாம் 2024-25 தான் இன்வெஸ்ட் பண்ணவே வந்திருப்பாங்க. கோவிட்டில் நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டேன்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காத ஒரு வாய்ப்பு கூட இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் கோவிடில் நான் இல்லையே, 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதுதான் வந்து நம்ம வாங்காததோ நம்ம இல்லாத ஒரு டைமை பற்றியோ யோசித்து மைண்டை குழப்பிக்கிறது. அடுத்து பி ஃப்ளெக்சிபிள் அண்ட் அவாய்ட் ப்ரெஜுடிசஸ் இன் ஸ்டாக் செலெக்ஷன். நம்ம எமோஷனலாக ஒரு கம்பெனியோட அட்டாச் ஆகுறது, ஐடிசி தான் என் வாழ்க்கையே வந்து மாற்ற போகுதுன்னு நினச்சிக்கிட்டு அந்த கம்பெனியே வாங்கிட்டு இருக்குது. இல்லை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் ரொம்ப ஹை வேல்யூஷனில் இருக்கும், இருந்தாலும் நம்ம அந்த கம்பெனியை போய் வாங்குறது. நிறைய பேர் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸை 4000 ரூபாய் 3500 ரூபாயில் வாங்கிட்டு இன்னும் ஒரு பல வருடங்களுக்கு ரிட்டர்ன் பார்க்காம இருந்திருப்பாங்க. ஐடிசியவே 450 ரூபாயில் வாங்கிட்டு ரிட்டர்ன் பார்க்காதவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான ப்ரெஜுடிஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஃபோக்கஸ் ஆன் த ஸ்டோரி பிஹைண்ட் த ஸ்டாக் ஃபார் வென் டு பை ஆர் செல். இதை நம்ம ஏற்கனவே அஸ்வத் தாமோதரன் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துருக்கோம். ஒரு கம்பெனி சுற்றி ஒரு நேரேட்டிவ் இருக்கும். அந்த நேரேட்டிவ் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் த கம்பெனிஸ் பர்ஃபார்மன்ஸ். அந்த நேரேட்டிவோட இம்பேக்ட் அந்த ஸ்டாக்கில் கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கிறத பீட்டர்லின் சொல்கிறாரு. நேரேட்டிவ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ஏஐ ரெவல்யூஷனை யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கு நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேட்டா சென்டர்ஸ்லாம் உருவாக்கணுங்கிறது ஒரு நேரேட்டிவ். அதுக்கு எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அதுக்குள்ளே எந்தெந்த கம்பெனிஸ்லாம் பெரிய லெவலில் க்ரோ ஆகும் இதை யோசிச்சோன்னா நம்மளுக்கு ஹைப்பர் ஸ்கேலிங் கம்பெனிஸ் கோர், வீவ், நெபியஸ், ஐரன் கிடைக்கும். இல்லைனா அதுக்கு சிப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற சில கம்பெனிஸ் கிடைக்கும். இல்லை ஆப்வியஸ்லி என்விடியா போன்ற ஒரு லெஜெண்டரி கம்பெனியை நீங்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கலாம். இப்போ அடுத்து பவர் டிமாண்ட் இன் இந்தியான்னு எடுத்திங்கன்னா பவர் ஜெனரேஷன் கம்பெனிஸ், பவர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், பவர் எக்ஸ்சேஞ்சஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் எதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத யோசிச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபோக்கஸ் ஆன் த ஸ்டோரி. அந்த ஸ்டாக் ப்ரைஸை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறத நம்ம இதோட விட்டுறணுன்ட்டு நம்ம எல்லாருமே நம்மளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கலாம். லுக் அட் செகண்டரி ஸ்டாக்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பெருசாக கிடைக்கல, எனக்கு ஞாபகமும் இல்லை. பட் இது எனக்கு இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் ஞாபகப்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள், பென் கிரஹாம் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். ஒரு என்டையர் இண்டஸ்ட்ரியில் லீடிங் பிளேயர்னு ஒருத்தர் இருப்பான், செகண்ட் லீடிங் பிளேயர்னு ஒருத்தர் இருப்பான். அந்த லீடிங் பிளேயர் மேலேயே எல்லா அட்டென்ஷனும் இருக்கும். அந்த செகண்ட் லீடிங் பிளேயரும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் இந்த கம்பெனி அளவுக்கு பெருசாக இருக்க மாட்டான், பெருசாக க்ரோ ஆகிருக்க மாட்டான். ஆனால் அவனும் நல்ல க்ரோத்தை காமிச்சிட்டு இருப்பான். ஆனால் மார்க்கெட் அவனை நெக்லெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான கம்பெனிஸை ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு வந்து பென் கிராம் எழுதியிருப்பார். நான் அப்படி தான் ஆக்சுவலி ஏஎம்டியை நினச்சி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சேன், இன்வெஸ்ட்டும் பண்ணேன். ஆனால் ஒரு அல்பா 50-60% ரிட்டர்னுக்கு வெளியில் வந்துட்டேன். இன்னி வரைக்கும் வச்சிருந்தேன்னா நான் எங்கேயோ போயிருக்கலாம். எனிவே, வாட் கேன் வி டூ? இது அந்த பாயிண்ட்டானு எனக்கு தெரில. இந்த பாயிண்ட் என்னங்கிறத நான் அந்த பீட்டர்லின்ஸ் இன்டர்வியூ முழுசாக பார்த்தா தான் எனக்கு தெரியும். பட் திஸ் வாஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங் ஐடியா ஃப்ரம் பென் கிராம். எனிவே, இந்த வீடியோவில் நம்ம லெசன்ஸாக பார்த்து நிறையா பார்த்துருப்போம், திகட்டி போயிருக்கோம். இரஸ்பெக்டிவ் இதெல்லாம் நம்ம மைண்டில் எடுத்துக்க ட்ரை பண்ணுவோம். Look at the business, look at the growth, stop looking at share price, most important lesson. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.